மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, விஷ்ணு பகவானுக்கு உரிய நாள். இன்றைக்கி வந்து விஷ்ணு பகவானுக்கு உரிய நாள். அதே மாதிரி எல்லாத்துக்கும் மேலே ஆடி 18, ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய நாள், அம்மனுக்கு உரிய மாதம் இன்று. எல்லாருனோட கஷ்டத்தையும் தீர்க்கும் அந்த கங்கை, நம்ம எதுனாலும் தண்ணியை தெளிச்சுக்கோங்க, தண்ணியில் போய் நீராடுங்க, கங்கையில் நீராடுங்கன்னு சொல்ல எல்லாருடைய பாவத்தையும் போர்க்கக்கூடிய அந்த கங்கைக்கு, அந்த நீருக்கு நீரின்றி அமையாது உலகு. ஐம்பெரும் பூதங்களில் ஒன்றான நீருக்கு வந்தனம் செய்யும் நாள். ஐம்பெரும் பூதங்கள் வந்து தெரியும் உங்களுக்கு. நீர்நிலம் காற்று வானம் ஆகனம் ஆகாயம். அதில் ஒன்று, ஐம்பெரும் பூதங்களில் ஒன்று மனிதனுடைய வாழ்க்கை கடைசியில் அந்த ஐம்பெரும் பூதங்களில்தான் அடங்கும். அதனால் வந்து ஐம்பெரும் பூதங்களில் ஒன்றான நீருக்கு இன்று நாம் வந்தனம் செய்யும் நாள் ஆடிப்பெருக்கு. நீர்நிலைகளில் எல்லா நீர்நிலைகளிலுமே வந்து இது பண்ணுவாங்க, ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி நாம் போக முடியாதவங்க வந்து வீட்லேயே நம்ம மேட்டூர் தண்ணி வரும், அந்த கிணற்றுக்கு செய்வாங்க பூஜை. அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணி வர பைப்புக்கு பூஜை செய்வாங்க. இதுதான் ஒரு இது. நீரின்றி அமையாது உலகு. இன்றைக்கு வந்து நாம் நீருக்கு வந்தனம், அந்த கங்கை நதிக்கு வந்தனம் செய்யும் நாள். அந்த கங்கை நதியை நம்ம எல்லாரும் பாவத்தை போக்க அதை செய்கிறோம். அது தன்னுடைய பாவத்தை போக்குவதற்கு வருடத்தில் ஒரு நாளோ ஏதோ அந்த ஒரு கங்கா உற்சவம் நடக்கும். ஒவ்வொரு கோவில்லையுமே குளம் இருக்கும். அந்த குளம் இல்லாத கோவிலே இருக்காது. அந்த குளத்தில் வந்து போய் அந்த சுவாமி நீராடும்போது அந்த கங்கை நதி புனிதமடைகிறது. அதனால் வந்து நீருக்கு இன்று ஆடிப்பெருக்கு நாள். கத்தி கழுவுறதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி விஷ்ணு பகவானுக்குரிய நாள். எல்லா கோவில்களையுமே எல்லா சுவாமிக்கும் பூஜை ஆராதனை நடக்கும். ஆடி 18 முடிஞ்சதுன்னா ஒரு சில நல்ல காரியங்கள் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதனால் ஆடி 18 முடியட்டும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து எல்லா கோயில்களுமே கத்தி கழுவுறது இன்றைக்கி ரொம்ப சிறப்பான ஒரு பூஜை நடக்கும். அதனால் எல்லாருமே வெளியில் நீர்நிலைகளுக்கு போனீங்கன்னா கூட அவள் அன்னை, அதனால் வந்து பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. வழுக்குங்களுக்கும் வீட்லேயே செய்யுங்க, அப்படி இல்லைனாலும் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 3/8/2024 சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம், குரோதி வருடம், ஆடி மாதம் 18ஆம் நாள். இன்றைக்கி வந்து சதுர்தசி திதி, புனர்பூச நட்சத்திரம், யாஜிதம், சித்தயோகம். சகல நதி தீர்த்தங்களிலும் ஆடிப்பெருக்கு விழா. சகல நதி தீர்த்தங்களிலும் ஆடிப்பெருக்கு விழா. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சந்நிதியில் 5 கருட சேவை. ராமேஸ்வரம் பர்வதிவர்தினி அம்மன் கோவிலில் வந்து தங்க விருஷப சேவை. இன்றைக்கி சூரிய உதயம் வந்து 6:04. கடக நாளிகை வந்து கண்ணே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், 2:28. திதி வந்து சதுர்தசி திதி. இன்றைக்கு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. உடல் நலம் பெற ஊக்கமாய் உற்சாகமாய் உழையுங்கள். நமக்கு உழைச்சாலே எந்த நோயும் வராது. அதே மாதிரி நடந்தாலும் நமக்கு எந்த விதமான நோயும் வராது. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் செவ்வாய் குரு, மிதுனம் கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை 9:30 to 10:30. திதி வந்து சதுர்த்தி திதி. பரிகாரம் தயிர். ராகு காலம் 9 to 10:30, குளிகன் 6 to 7:30, யமகண்டம் 1:30 to 3. சந்திராசிரமம் விசாக நட்சத்திரத்துக்கும் அனுச நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி வந்து சந்திராஷ்டிரமம். விசாகத்துக்கும் அனுசத்துக்கும் சந்திராஷ்டிரமம். ராசி பலன்கள்: மேஷம் புகழ், ரிஷபம் தெளிவு, மிதுனம் ஆக்கம், கடகம் விவேகம், சிம்மம் உயர்வு, கன்னி போட்டி, துலாம் தனம், விருச்சிகம் அலைச்சல், தனுசு பகை, மகரம் ஓய்வு, கும்பம் வரவு, மீனம் நன்மை. விசாகத்துக்கும் அனுசத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். நாளைய விசேஷங்கள் என்ன? நாளைய விசேஷங்கள் அமாவாசை. நம்ம ஆடி மாதம்னாவே
குலதெய்வ கோயிலில் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதற்கு நாளைக்கு ஆடி அமாவாசை. அமாவாசைனாவே பித்ரு தர்ப்பணம் தான். நாளைக்கு வந்து அமாவாசை, சித்த யோகம், பத்திராயிருப்பு, ஸ்ரீ சதுரகிர சுந்தர ராமலிங்கம் வருட விழா, பெருந்திருவிழா. நாளைக்கு வந்து சதுரகிரி சுவாமிக்கு வந்து சுந்தர மகாலிங்கேஸ்வரருக்கு வந்து பெரும் விழா. குயின் எலிசபெத் பிறந்தநாளாம். நாளைய விசேஷங்கள். எளிமையும் தூய்மையுமே ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். நாளைக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அமாவாசை. அதுக்கப்புறம் எல்லா ஊர்லேயுமே மாரியம்மன் பண்டிகை போட்டிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை படைப்பாங்க. அதற்கு பிறகு கர்த்தர் ரூபமாக மாறிய தினம் வந்து 6ஆம் தேதி. 3ஆம் தேதி வந்து நமக்கு ஆடி 18. அதனால் இது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள். இதை நாம் வார்த்தையால் சொல்ல முடியாது. அதனால் நீர்நிலைக்கெல்லாம் வீட்டிலலாம் பூஜை போட்டு சுண்டல், பழங்கள் அது இதுன்னு வாங்கி வைப்பாங்க. பழங்கள்லாம் ஊர்பட்ட ரேட்டு, பூவும் ஊர்பட்ட ரேட்டு. அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்து ஜாக்கிரதையாக இது பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமைனாவே பெருமாள் சுவாமிக்கு கோவிந்தா 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 என்ற நாமத்தை நாம் சொல்லி நாம் வணங்குவோம். நாளை இன்றைக்கி ஆடி 18, ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கி வச்சாலும் அது பெருகும். அதனால் நமக்கு என்ன வேணும், ஏதோ ஒன்று என்ன நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை வாங்கி வைங்க, அது வந்து பெருகும். நாளை அமாவாசை. பிண்ட பித்ரு போதன இஷ்டி வியாதித சிரார்த்தம் பிரதிவார பயங்கரம் அன்னனம் என்னமோ போட்டிருக்கு. கரிநாள், தனி நாள். அதே மாதிரி ஆடிப்பூரம். இந்த மாதத்தில் வந்து ஆடிப்பூரம் என்னைக்கு வருதுன்னா, அம்பிகை அவதரித்த தினம் புதன்கிழமை வருது. 22ஆம் தேதி புதன்கிழமை ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடிப்பூரம். ஆடிப்பூரம்னாவே அந்த ஆடி மாதம் வருகின்ற பூர நட்சத்திரம் எல்லாம் அம்மனுக்கு வளையல் சாற்றி வழிபாடு செய்கின்ற அந்த ஒரு நாள். எல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கு ரொம்ப சிறப்பாக இதை செய்வாங்க. அதற்கு பிறகு 23ஆம் தேதி 23ஆம் தேதி வந்து வியாழக்கிழமை. அன்றைக்கு வந்து நாகச்சதுர்த்தி, துர்வா கணபதி விரதம். அதற்கு பிறகு வந்து நாகச்சதுர்த்தி, நாக பஞ்சமி, கருட பஞ்சமி. அதற்கு மறாவது நாள் வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமி. அதற்கு ஒரு நாள் வந்து கருட பஞ்சிக்கு பிறகு சஷ்டி விரதம். அதற்கு பிறகு பச்சிராஜன் ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கருடாழ்வார் ஜெயந்தி. அதற்கு பிறகு துர்காஷ்டமி. அதற்கு அடுத்த நாள் வந்து திங்கக்கிழமை துர்காஷ்டமி. வந்து வரிசையாக வருதுங்க. வரலட்சுமி விரதம் வந்து 31ஆம் தேதி, ஆடி 31ஆம் தேதி. என்றைக்குமே தமிழ் மாதத்தில் வந்து நாங்கள் பஞ்சாங்கத்திலலாம் 30 நாள் தான் குறிப்போம் இந்த ஜாதகத்தை இது பண்ணுறதுக்கு. அப்போ வந்து அன்றைக்கு ஆணி 1 அன்னைக்கே வந்துடுது. ஆடி 31ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம். உங்களுக்கே தெரியும், வருடத்தில் 4 நாள் வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இது. வருடம் 4 முறை மட்டுமே வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். மாசி 1, வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1. அதிகாலை 1:30 முதல் 10:30 மணி முதல் 1:30 to 10:30க்குள்ளே அந்த கொடிமர வழிபாடு. 27 முறை உள்ள கொடிமரத்தை சுற்றி வந்து நாம் 27 வகையான பூ வச்சு அந்த கொடிமரத்தை வணங்குகின்ற ஒரு நாள் வந்து ஆணி 1ஆம் தேதி. அது வந்து ஆடி 31 வந்துடுது. விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆடி 31 வந்துடுது. அதனால் அவ்வளோ ஒரு சிறப்பு. அன்றைக்கே வரலட்சுமி விரதமும்
சுமங்கலி பூஜை. அது வந்து யார் யார் எந்தெந்த ஒருத்தர் வந்து திருவாதிரை எடுத்துக்குவாங்க, ஒருத்தர் வரலட்சுமி எடுத்துக்குவாங்க, ஒருத்தர் என்னென்ன எடுத்துக்கிறாங்களோ அந்தந்த சுமங்கலி பூஜைக்கு ஒருத்தர் காரடையான் நோன்பு எடுத்துக்குவாங்க. ஐயர் அவர்கள் வந்து காரணி. இந்த மாதிரி இந்த மாதம் வெகு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்கள்லாம் வருது. வரலட்சுமி விரதம். அதனால் வந்து வரிசையாக நமக்கு ஒரு இந்த ஆடி மாதம்னாவே அம்மனை வழிபடுகின்ற ஒரு நாள். இது வந்து நமக்கு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் நமக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடம்பு சரியில்லை, லைக் பண்ணுங்கள். கண்ணு தெரியல மாட்டேங்குது. பொழுதுக்கு வீடியோ போட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். எனக்கு என்னமோ ஒரு சில நேரத்தில் என்னடா நல்லவங்களுக்கு காலம் இல்லையோ, பொய் பேசுகிறவங்களுக்கு தான் காலமோ அப்படின்லாம் தோணுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் கொடுக்கலனாலும் அதில் ஒரு நல்லது இருக்குது, நம்மளை சமாதானப்படுத்திக்கிறோம். இருந்தாலும் ஒரு மனசு ஒரு இதாகவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு அவ்வளவு ஒரு விசேஷங்கள் நிறைந்த ஒரு மாதமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆடி 18 ஆடி அமாவாசை. குலதெய்வ கோயில் பக்கமாக இருந்தால் போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலையே நினைங்க. ஆடிப்பூரெல்லாம் வருது. ஆடிப்பூர தண்ணிக்கெலாம் கண்ணாடி வளையல் சுவாமிக்கு வாங்கி கொடுத்தா அதை எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. கோவில்கள்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதனால் இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள். நான் காலையிலேயே விஷ்ணு பகவானுக்குரிய ஒரு இதை கொடுத்துருந்தேன். இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு விஷ்ணு துதியை இன்றைக்கி சனிக்கிழமை கோவிந்தா நாராயணா நாராயணா, நாமமே நன்மை தரும் நாராயணன். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. முருகன் துதி. அதனால் இன்றைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் சுருக்க கடைசி மந்திரம் காலையிலேயே நான் சொல்லியிருந்தேன். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாமே தத்துல்யம் ராமநாம வாரணனே. இதை பாராயணம் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. உங்களையும் நாங்கள் ரொம்ப அடுத்து எடுக்க விரும்பலை. ஆடி 18 அனைவருக்கும் ஆடி 18 வாழ்த்துக்கள். ஜாக்கிரதையாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.